தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை. பாருங்கள், ரோட்டில் கூட பார்த்திங்கன்னா வாகனங்கள் வந்து அவ்வளோ வந்து குறைஞ்சிருக்கு. ஏன்னா இந்த மழையால் வெளியில் எங்கேயுமே போயிடலாமல் இருக்குது. பாருங்களேன், டெய்லி மழை தானே, டெய்லி மழை பெய்யறதால நிலம் அப்படியே ஊறி இந்த வாழை மரம் அப்படியே சரிஞ்சிருக்கு. பாரு எவ்வளோ ரம்புட்டான் பாருங்கள் காய்ச்சிருக்குண்டு. இலங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு கிழமையா இல்லை, ஒரு மாதமாக இப்போ வந்து 5ஆம் மாதம் இந்த மழை சீசனே இல்லை. அதாவது 4ஆம் மாதம் 5ஆம் மாதமும் தொடர்ச்சியாக வந்து மழை செஞ்சுட்டே தான் இருக்குது. மழைன்னு சொன்னால் அப்படி மழை பெய்யுது. இது பார்த்திங்க நவம்பர் இல்லை, டிசம்பர் இல்லை, ஒரு மழை சீசனே இல்லை. ஆனால் இலங்கையில் வந்து தொடர்ச்சியாக மழை பெஞ்சிட்டு இருக்குது. அது வந்து குறிப்பாக வந்து கொழும்புல பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் வந்து அதிகமாக பெஞ்சிட்டு இருக்கு மழை. நீங்களே பாருங்கள், வெளியிலேயே போகல, அது அப்படி மழை பெஞ்சிட்டு இருக்குது. காலையிலேயும் மழை, இரவேலையும் மழை, மத்தியானத்துலேயும் மழை, விட்டு 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 பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ வந்து மழை பெஞ்சிட்டே இருக்கா. இப்போ வந்து காலையில் வந்து 10 மணி, இப்போ காலையில் விடிய காலையில் 4 மணிலேருந்து இப்போ மணி 10 மணி இன்னுமே நான் ஸ்டாப்பாக மழை பெஞ்சிட்ருக்கு. இன்னுமே மழை நிற்கலை. காலையில் வந்து 4 மணிக்கு தொடங்கின மழை, இப்போ 10 மணி பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கு மழை விடும். 12 மணிக்கு விட்டதுக்கப்புறம் 3 மணிலேருந்து இரவு 6 மணி மட்டும் பெய்யும். அதுக்கப்புறம் நடுசாமத்தில் பெய்யும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொடர்ந்து வந்து இலங்கையில் மழை வந்து தொடர்ச்சியாக பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. எப்படி தான் எனக்கே தெரியல. வேலைக்கு கூட வெளியே போயிடலாமல் இருக்குது. அப்படி வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. காட்டுறோம் பாருங்களேன், மழையை பாருங்களேன் அப்படி பெஞ்சிக்கிட்டு இருக்குப்பா. மழைன்னா அடித்து ஊற்றுது. இடமே ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது பார்த்தீங்களா. தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை. இதில் பாருங்களேன், இதெல்லாம் நகர இயலாது. குளிக்கிற இடமெல்லாம் தண்ணியாக தான் இருக்குது. மரங்களுக்கெல்லாம் நல்ல தண்ணி. நிற்க எல்லாமே இருக்கு, அப்படி மழை பெய்யுது. மழையை பாருங்களேன்ப்பா, தொடர் மழையாக தான் இருக்குது. நிற்க எல்லாமே இருக்குது. பாருங்கள், ரோட்டில் கூட பார்த்திங்கன்னா வாகனங்கள் வந்து அவ்வளோ வந்து குறைஞ்சிருக்கு. ஏன்னா இந்த மழையால் வெளியில் எங்கேயுமே போயிடலாமே இருக்குது. பாருங்களேன் இப்படி மழைண்டு. தொடர் மழை இலங்கையில். பாருங்க, மரமெல்லாம் அப்படியே, இந்த கொடியெல்லாம் அப்படியே காற்றுக்கு அப்படியே எப்படி இருக்குன்னு பாருங்க. வாழை ஒன்று குழா போட்டிருக்கு. வாழை குழா அப்படியே தொங்கிக்கிட்டே இருக்குது. சீனி வாழைப்பழம். இந்த வாழை மரம் பாருங்க அப்படியே சரிஞ்சு விழ போகுது. இந்த இது மட்டும் இல்லாட்டி அப்படி இந்த மரம் அப்படியே சரிஞ்சு விழுந்துடும். ஏன்னா இந்த மழை பெஞ்சு அப்படியே நிலம் அப்படியே ஊறி போச்சு. டெய்லி மழை தானே, டெய்லி மழை பெய்யறதால நிலம் அப்படியே ஊறி இந்த வாழை மரம் அப்படியே சரிஞ்சிருக்கு பாருங்கள். இதே மாதிரி நிறைய மரங்கள்லாம் சரிஞ்சு கிடக்கு. இதை பார்த்திங்கன்னா ரம்புட்டான் பாருங்க. காற்றுக்கு ஒரு மலைக்கு ஒரு சைடு வந்து சாஞ்சிருச்சு. இது வந்து ரம்புட்டான். இது ரம்புட்டான் எவ்வளோ ரம்புட்டான் பாருங்கள் காய்ச்சிருக்குண்டு. இப்படியே ரம்புட்டான் அப்படியே கொத்து அப்படியே தொங்குது. ரம்புட்டான ஒரு சைடு அப்படியே சாஞ்சிருக்கு பார்த்தீங்களா. ஆஹா, என்ன மழை. செவிலனியை பாருங்கள். இளநி, ஜாலை, தேங்காய் மரம், ரம்புட்டான் மரம் எவ்வளோ அழகாக இருக்குது. நிறைய ரம்புட்டான் நிற்கிது. தண்ணி தேங்கி நிற்கிது. மழைக்குள்ள வெளியில் கூட ஒரு கடைக்கு கூட போயிடலாமே இருக்குது. தொடர்ச்சியாக மழை காலையிலேருந்து பெஞ்ச வண்ணமே இருக்குது. பைக்கை பார்த்தீங்கன்னா என்னோடய பைக்கு பாருங்கள் எல்லாம் நனைஞ்சு போச்சு. ஓ மை காட், இது நனைஞ்சு கரை கட்டிட போகுது. ஃபுல்லாக தண்ணி போயிடுச்சு. சைலன்சர் எல்லாம்
மழையால் பாருங்கள் இப்படி இருக்குண்டு. பைக்கு ஃபுல்லாக நனைஞ்சு போயிருக்கு. இன்ஜினுக்குள்ளே தண்ணி போகுதோ தெரியல. அம்மாடியோ அம்மாடியோ, மழை வருது மழை வருது.